தெரியும் நாம் அழிந்து போகாதபடி ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு நம்முடைய உக்கிர கோபத்தை, நம்ம தேசத்து மேல இருக்கிற அந்த உக்கிர கோபம் திரும்பினாலும் திரும்புவார். மேபி ஆண்டவர் நம்மை காப்பாற்றுவார். நம்முடைய முழங்காலம் முடக்குவோம் என்று சொன்னார். ஒருவேளை ஆண்டவருடைய சமூகத்திலே கதறுவோம் என்று சொன்னால், ஒருவேளை ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம் என்று சொன்னால், யாருக்கு தெரியும்? Who knows? கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்ல போகிறோம். இந்த நாளின் தலைப்பு யாருக்கு தெரியும்? Who knows? யாருக்கு தெரியும் என்பதுதான் இன்றைக்குரிய தலைப்பு. வேகமாய் வேதத்தை திருப்பிக் கொள்வோம். யோனாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். யோனா 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். யாருக்கு தெரியும்? நாம் அடைந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு நம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி, நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்று சொன்னார். யோனா எழுந்தார், கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்கு போனான். நினிவே ஒரு 3 நாள் பிரயாணமா இருந்துச்சு. நினிவே ஒரு மகா பெரிய நகரமா இருந்தது. யோனா நகரத்திலே பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று கூறினான். யோனா போகிறாரு. அந்த பட்டணத்துல நின்று மகா பெரிய நகரமாகிய நினிவேல போய் இன்னும் 40 நாட்கள் 3 நாள் பிரயாணம் பண்ணி போய் அவர் சொல்றாரு, நகரத்துல பிரவேசித்து இன்னும் 40 நாட்கள் 40 days more, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று கூறினான். நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று கூறினான். நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும், நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும். அப்ப ஜனங்கள்லாம் கேட்டு, அப்படியா, சரிப்பா, ரொம்ப சந்தோஷம், கவிழ்ந்துட்டு போகுது அப்படின்னு விட்டுறல. வேதத்துல வாசிக்கிறோம், அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். They believed, they had faith in God. அவர்கள் விசுவாசித்தார்கள். எல்லாரும் என்ன பண்ணலாம்? சரி, நம்ம எல்லாரும் கூடி ஆண்டவருடைய சமூகத்தில் உபவாசித்து நாம் ஜெபிப்போம் என்று சொல்லி பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டுடுத்திக் கொண்டார்கள். தேசம் இன்னும் 40 நாட்களிலே அழிய போகிறது. இந்த 2020ஆம் ஆண்டு இன்னைக்கு நிறைய வீடியோஸ் பார்க்கிறோம், வாட்ஸ்அப்ல அனுப்புறாங்க. ஜனவரி மாதம் நாங்கள் தீர்க்க தரிசனம் சொன்னோம், தேசம் அழிக்கப்பட போகிறது என்று சொல்லி. ஆனால் ஒரு சிலர் மாத்திரமே ஜனங்களை கூட்டி ஜெபிச்சாங்க, மீதி பேரெல்லாம் ஜெபிக்கல. நிறைய பேருக்கு அவங்களுடைய வார்த்தையில அவங்களுக்கே விசுவாசம் இல்லை. ஆனால் இங்க கேட்ட உடனே ஜனங்கள் கூடி பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் எல்லாரும் கூடி ரெட்டுடுத்தி சாம்பலையை உட்கார்ந்து அன்னுடைய சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின பொழுது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த உடுப்பை கலற்றி போட்டு, தன்னுடைய ராஜ வஸ்திரத்தை கலட்டி போட்டு, தன்னுடைய ராஜ மேன்மைகள் பதவிகள், இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தை நம்ம ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவருடைய சமூகத்தில் ஆராதிக்கும் போது, நம்ம என்ன ஸ்தானத்துல இருக்கிறோம், நம்முடைய பதவி, நம்முடைய பெயர், நம்முடைய புகழ், நம்முடைய பிரஸ்தாபங்களை நினைத்து our status எல்லாத்தையும் நம்ம நினைச்சுதான் கர்த்தரை ஆராய்ச்சிக்கிட்டு இருக்கிறோம். எல்லாரும் அல்ல, ஒரு சிலர். ஆனா அது எல்லாத்தையும் இறக்கி போட்டுட்டு என்னுடைய ராஜ வஸ்திரத்தை கலைந்து போட்டு, இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தன் உடுத்தி இருந்த உடுப்பை கலட்டி அவனுடைய சிங்காசனத்தை விட்டு எழுந்துட்டான்.
அவருடைய பதவியை விட்டு, இந்த பதவியை தவிர தேசமே அழிய போது, இனிமேல் எதுக்கு பதவி, இனிமேல் எதுக்கு பெருமை என்று சொல்லி எல்லாத்தையும் விட்டு இறங்கி சராசரி மனுஷனை போல ரெட்டை உடுத்தி கொண்டு சாம்பலையில உட்கார்ந்தான். தேசத்தின் ராஜா. இன்னைக்கு எத்தனை பேர் நம்முடைய தேசத்துல உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கவங்க இதை செய்வாங்க? யாரோ செய்யட்டும், ஏதோ ஊழியக்காரங்க ஜெபம் பண்றாங்க, ஓகே, டிவில ஜெபிக்கிறாங்க, பேஸ்புக்ல ஜெபிக்கிறாங்க. அந்த ஜெபிக்கிறவங்க ஜெபிச்சாங்கன்னா போதுங்க, என் கணவன் ஜெபிச்சா போதும், என் மனைவி ஜெபிச்சா போதும். எங்க ஹஸ்பண்ட் நல்லா ஜெபிப்பாருங்க, என் வைஃப் நல்லா ஜெபிப்பாங்க, என் பசங்க பயங்கரமா ஜெபிப்பாங்க, எங்க அம்மா மணிக்கணக்கா உட்கார்ந்து ஜெபிப்பாங்க, இரவெல்லாம் ஜெபிப்பாங்க. நல்லது. ஆனா அந்த ஜெபம் பத்தாது. நினிவேயின் ராஜா ஆண்டவருடைய சமூகத்திலே ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து தன்னுடைய சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்து தன்னுடைய ராஜ மேன்மைகளை களைந்து போட்டு, தாவீது குறித்து வாசிக்கிறோம், ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாக நடனமாடுவர் தன்னுடைய ராஜ வஸ்திரத்தை கலந்து போட்டு சணல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டான். சணல் நூல் ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு, ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ளே இருக்கிறதுக்கு. ராஜ வஸ்திரத்தை தரிக்கிறான் உள்ள, அப்படி மெல்லிய வஸ்திரத்தை தரித்திருக்கிறான். எப்பொழுதும் ஆண்டவர் ஆராதிக்க ஆயத்தமா இருக்கிறான் என்பதற்கு ஒரு அர்த்தம். மெல்லிய வஸ்திரத்தை தரித்திருக்கிறான். இங்க வாசிக்கிறோம், ராஜா தன்னுடைய சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்தார், ராஜ மேன்மைகளை விட்டு இறங்கி வருகிறாரு, தன்னுடைய ராஜ வஸ்திரத்தை களைந்து போடுறாரு. ராஜா பாருங்க, மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி வராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும். இந்த நாட்கள் இப்படிப்பட்ட உபவாசம் நம்ம இருக்க முடியுமான்னு யோசிச்சு பாருங்க. ஆடுகள் மாடுகள் ஒன்றுமே ருசி பார்க்காம, சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பார்க்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும், மனுஷரும் மிருகங்களும் ரெட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் with loud voice they called unto God, சத்தமாய் கூப்பிடவும், தம் தம் பொல்லாத, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறது முக்கியம் இல்ல, முக்கியம்தான். ஆனா அதை காட்டிலும் தம் தம் பொல்லாத, தம்முடைய பொல்லாத வழியையும் தம் தம் கைகளில் உள்ள கொடுமையும் விட்டு திரும்ப கடவர்கள். தம் தம் படிக்கும் போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது. இன்னைக்கு நமக்கு தம் தம் நம்ம படிக்கிறோம், ஆனா இன்னைக்கு இருக்கிற நாட்கள்ல தம் தம்மையே விட மாட்டேங்கிறாங்க. சிகரெட்டை விட முடியல, சிகரெட்டுக்கு நம்ம ஊர்ல தம்முன்னு சொல்லுவாங்க, சிகரெட்டை விட முடியல, சாராயத்தை விட முடியல, சாராய போதை, சாராய கடை திறந்தாங்க, டாஸ்மாக் கடை திறந்தாங்க. என்ன கொடூரமான காரியம்! ஒரு கணவர் குடி போதையில வந்து மனைவிட்ட ஏதோ கேட்டிருக்காரு, அவங்க இல்லைன்னு இருக்கிறாங்க, ஓங்கி அடிச்சிருக்கிறாரு. அடிச்சுட்டு இவர் மயக்கத்துல அப்படியே விழுந்துட்டாரு. காலையில் எழுந்து பார்க்கும் பொழுது மனைவி மரித்து கிடக்கிறார், சடலமாய் கிடக்கிறார். ஒரே வீட்டுல சடலத்தோடு நைட்டெல்லாம் தூங்கி இருக்கிறார். எழுப்பி பார்க்கிறார், மனைவி ஐயோ அடித்தடியில செத்துட்டாலே என்று பயந்து போய் வேதனையோடு அவரும் தற்கொலை செய்து கொண்டார். 2 நாளைக்கு முன்னாடி வந்த நியூஸ், நேற்றுக்கோ முன்னேத்தோ வந்த நியூஸ். இந்த டாஸ்மாக் கடையை திறந்து ஒரு சில நாட்கள்ல எத்தனை எத்தனை அகோரங்கள் நடக்கிறது. சாராயம், மதுபானம், போதை வஸ்துக்கள், சிகரெட்டு, இந்த அருவருப்புகள் மனுஷனை கொஞ்சம் கொஞ்சமா அழித்துக் கொண்டே இருக்கிறது. கொஞ்ச நேரம் இன்பத்திற்காக பேரின்பங்களை எல்லாம் விட்டு விடுகிறான் மனுஷன். யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க.
நேற்றைக்கு காலையில நான் நியூஸ் பார்க்கும்போது திருவள்ளூர் மற்றும் சென்னையை தவிர மீது எல்லா இடத்தையும் காஞ்சிபுரம் விழுப்புரத்துல எல்லாம் ஜனங்களை காட்டுறாங்க. ஐயோ, 500க்கும் மேற்பட்ட மக்கள் வெயிலிலே கியூல நிக்கிறாங்க. நமக்கு ஆராதனை ஒரு 7 மணிக்குன்னா பொறுமையா ஆடி அசைஞ்சு 8 மணிக்கு வருவோம். 8 மணிக்கு அப்படின்னா 8:05 தான் உள்ளே நுழையும். 9:30 மணிக்கு ஆராதனைன்னா 10 மணிக்கு தான் உள்ள போவோம். அதுவும் நமக்கு ஒரு 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சுன்னா அப்படியே நெளிஞ்சுப்போம், சுழிஞ்சுப்போம். அவ்வளோ கஷ்டம். 9 மணிக்கு திறக்கிற டாஸ்மாக்குக்காக 5 மணிக்கே வந்துட்டாங்க. 5 மணிக்கு வராங்கன்னா 4:30 மணிக்கெல்லாம் ஏஞ்சி அலாரம் வச்சு எலும்பி பல்லெல்லாம் துளைக்கிட்டு அவர் ஓடி வராரு தட கியூல நிக்கிறதுக்காக. நான் சொல்றேன், டாஸ்மாக்ல நிக்கிறவனுக்கு இருக்கிற உற்சாகம் இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு இல்ல. அவன்லாம் ஒருவேளை ரட்சிக்கப்பட்ட அவன்லாம் 5 மணிக்கு ஆராதனைக்கு வந்துருவான். நான் சொல்றேன், டாஸ்மாக்கு போறவன்லாம் ரட்சிக்கப்படணும்ன்றாங்க. ஏன்னா நம்மளை காட்டிலும் அவன்லாம் ரொம்ப உற்சாகமா இருக்கிறான். நம்ம இப்போ 10 மணிக்கு ஆராதனைப்பான்னு சொல்லிட்டோம்னா அவன் 5 மணிக்கு வந்து நின்றுவான் போல. யோசிச்சு பாருங்க, நமக்குள்ள அந்த வைராக்கியம் இல்லையே, நமக்குள்ள இன்னும் அந்த உற்சாகம் இல்ல, அந்த தாகம் இல்ல. எத்தனை ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஸ்கிப் பண்ணிருப்போம், எத்தனை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகள் சாக்கு போக்கு சொல்லியிருப்போம். தலை வலிக்கிற மாதிரி இருந்துச்சுங்க, தலை சுத்துற மாதிரி இருந்துச்சுங்க, டயர் பஞ்சர் ஆயிருச்சுங்க, வீல் இப்படி ஆயிடுச்சுங்க, பஸ் கிடைக்கலங்க, என்னென்னமோ நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஆனா இன்னைக்கு ஆலயத்துக்கே போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது. ராஜா முதல் கொண்டு ஆடு மாடுகள் முதல் கொண்டு எதையுமே ருசி பார்க்காம ஆண்டவருடைய சமூகத்திலே வைராக்கியமாய் உட்கார்ந்தாங்க. மனுஷரும் மிருகங்களும் இரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கைகளில் உள்ள கொடுமையும் விட்டு திரும்ப கடவர்கள். இன்னைக்கு உங்க கைகளில் உள்ள கொடுமையெல்லாம் விட்டுட்டு திரும்புங்க இயேசுவின் நாமத்துல. ஒருவேளை உங்க கையில பாவம் இருக்குதா, அந்த கையில இருக்க அந்த பாட்டில தூக்கி போடுங்க. அந்த விரல்கள் இருக்கிற பாவத்தை தூக்கி போடுங்க. ஒரு சகோதரருக்கு ஞான ஸ்நானம் கொடுத்தாங்க. ஞான ஸ்நானம் கொடுக்கும் போது தன்னுடைய கையின் விரல்களை மாத்திரம் மேல வைத்துக் கொண்டாராம். அந்த ஊழியக்காரர் அமுக்கிறார் உள்ள, ஆனாலும் உள்ள போக மாட்டேங்குது. கை எல்லாம் உள்ள போகுது, கை மாத்திரம் அப்படியே நிக்குது. முக்கியமா கையில 2 விரல் மாத்திரம் நிக்குது. ஊழியக்காரருக்கு ஒண்ணுமே புரியல. அந்த விரலை பிடிச்சு அமுக்கிறார், கையை பிடிச்சு அமுக்கிறார், கை விரல் வெளில நிக்குது. ஊழியக்காரர் கேட்டார், ஐயா ஏன் இந்த 2 விரல் மாத்திரம் நிக்குது அப்படின்னு கேட்டோன்னே அவர் சொன்னா, ஐயா சிகரெட் குடிக்கிறதுக்கு 2 விரல் மாத்திரம் இருக்கட்டும் ஐயா, இந்த 2 விரல் மாத்திரம் பாவம் செய்யட்டும். அப்படி இல்லைங்க, முழுவதுமாய் சாங்டிஃபிகேஷன், சுத்திகரிப்பு, பரிசுத்தம், தம் தம் கையில் உள்ள கொடுமையை விட்டு திரும்ப கடவர்கள். யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடி ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னார். ஏன்னா அவர் தீங்கை குறித்து மனஸ்தாபப்படுகிற தேவனாயிருக்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு நாம் திரும்புவோம் என்று சொன்னார். If we can turn, நாம் திரும்புவோம் என்று சொன்னார், தேவன் ஒருவேளை நம்ம மேல் மனஸ்தாபப்படலாம். யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடி ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு நம்முடைய உக்கிர கோபத்தை, நம்ம தேசத்து மேல இருக்கிற அந்த உக்கிர கோபம் திரும்பினாலும் திரும்பார். மேபி ஆண்டவர் நம்மை காப்பாற்றுவார். சில நாட்களுக்கு முன்பாக, சில வாரங்களுக்கு முன்னாடி சொன்னாங்க, வீட்டில் இரு, தனித்திரு, அப்புறம் வேற என்ன சொன்னாங்க, இன்னொன்னு விலகிரு, அப்படின்லாம் டைலாக் எல்லாம் விட்டாங்க. தெரியல உங்களுக்கு? 3 டைலாக் சூப்பரா இருக்கு. வீட்டில் இரு, 2வது தனித்திரு, 3வது உங்களுக்கு தெரியவே தெரியாது விலகிரு.
3 டைலாக் டெய்லி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க எல்லா பக்கமும். வீட்டுல இரு விலகிரு, வீட்டுல இரு விலகிரு, வீட்டுல இரு விலகிரு. ஆனா இப்போ என்ன சூழ்நிலை? எல்லாம் திறக்கப்பட்டுருச்சு, கடைகள்லாம் திறக்கப்பட்டுருச்சு, மக்கள் சர்வசாதாரணமா போறாங்க வராங்க, பழையபடி வாழ்க்கை ஆரம்பிச்சிருச்சு. ஏன் அப்படின்னா பல வியாதிகளை போல இதுவும் நம்மோடு இப்ப என்ன தெரியுமா சொல்றாங்க? இந்த வியாதியோடு சேர்ந்து நம்ம வாழ பழகிக்கணும். வியாதியோடு சேர்ந்து வாழ பழகிக்கணுமோ? வேற எது கூட சேர்ந்து வாழ்றோமோ இல்லையோ, நம்ம மனைவி கூடயே சேர்ந்து வாழ மாட்டேன்னு நிக்கிறான். விவாகரத்து கொடுங்க, இவ கூட நான் சேர்ந்து வாழ மாட்டேன், இந்த மனுஷன் கூட சேர்ந்து வாழ மாட்டேன்றான். நம்ம ஆள போய் கூப்பிட்டு நீ வியாதியோடு சேர்ந்து வாழ பழகிக்கோ அப்படின்னா அவன் எப்படி சேர்ந்து வாழுவான்? ஆனா இப்ப இருக்கிற நிலவரங்கள் அப்படிதான். குறைந்தது 2 வருஷம் வரைக்கும் இந்த வியாதி நம்ம தேசத்துல இருக்கும், போகவே போகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன செய்யணுங்க? நம்முடைய முழங்காலம் முடக்குவோம் என்று சொன்னால், ஒருவேளை ஆண்டவருடைய சமூகத்திலே கதறுவோம் என்று சொன்னால், ஒருவேளை ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம் என்று சொன்னால், யாருக்கு தெரியும்? Who knows? Maybe ஒருவேளை ஆண்டவர் நம்ம தேசத்தின் மேல மனஸ்தாபப்பட்டு, தீங்குக்காக மனஸ்தாபப்படுகிற தெய்வம். 10வது வசனம், அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். செய்வேன் என்று சொன்ன செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை இப்போ இந்த 2020ஆம் ஆண்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நிறைய தீர்க்கதரிசிகள் சொல்லியிருக்கிறாங்க 2020ஆம் ஆண்டு பெரிய அழிவு, பெரிய பஞ்சம் வரப்போகுது, கொள்ளை நோய் வரப்போகுது. இவங்க எல்லாம் சொன்னது பொய் இல்ல, எல்லாமே நிறைவேறிட்டு இருக்கு. அப்ப ஆண்டவர் தமது தீர்க்கதரிசிகள் மூலமாய் சொன்ன வார்த்தை நிறைவேறுதுதான். ஆனால் நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து கதறுவோம் என்று சொன்னால் யாருக்கு தெரியும்? Who knows? ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்திலிருந்து ஆண்டவர் இறங்கலாம். செய்வேன் என்று சொன்ன அந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாமல் இருந்தார் என்று வாசிக்கிறோம். செய்ய போறேன்னு சொன்னதை செய்யாதிருந்தார். இன்னைக்கு ஆண்டவர் செய்ய போறேன்னு சொன்னதை ஒருவேளை நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்துல கதறுவோம்னா ஆண்டவர் செய்யாமல் இருப்பார். இந்த அழிவிலிருந்து நம்மை மீட்டெடுப்பார். கொத்து கொத்தான ஜனங்கள் மாண்டு போகிறது நம்ம ஒவ்வொரு நாளும் செய்திகளை கேட்கிறோம். இத்தனை ஆயிரங்கள், இத்தனை நூற்றுக்கணக்கான மக்களுக்கு பரவிருச்சு, ஆயிரக்கணக்கான மக்களுக்கு பரவிருச்சு, நூற்றுக்கணக்கான மக்கள் சாகிறார்கள். ஒரு மாசத்துல மாத்திரம் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் மக்கள் சாகிறார்கள். தேசம் அழிவும் நாசமும் எல்லைகளை கேட்கப்படுவதில்லை. எஸ்தர் எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், எஸ்தர் எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்து பாருங்க. நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால், நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி, இந்த காலத்துல நீங்க உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும்? ஒருவேளை உனக்கு அதனால ரட்சிப்பு கிடைச்சிருக்கலாமே, யாருக்கு தெரியும்? ஒருவேளை நீங்க யாருக்காவது ஆண்டவரை குறித்து சொல்ல வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் உங்களுக்கு இந்த வேலையை கொடுத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும்?
அதுக்காக தான் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பிசினஸ் கொடுத்து உங்களுக்கு கீழே பல நூற்றுக்கணக்கான மக்களை வைத்திருக்கலாம். யாருக்கு தெரியும்? Who knows? யாருக்குங்க தெரியும் ஏன் ஆண்டவர் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வைத்திருக்கிறாருன்னு? மொர்தெகாய் எழும்பி எஸ்தரை பார்த்து தைரியமா சொல்றார், யாருக்கு தெரியுமா உனக்கு இப்படிப்பட்ட ராஜ மேன்மை, ராஜாவுடைய கண்கள்ல தயவு, உன்னை எஸ்தரை ராஜாத்தியாய் இந்த அரண்மனையில எதிர்க்க வைத்திருக்கிறார். Who knows? யாருக்கு தெரியும்? உன் மூலமா ஒருவேளை ஆண்டவர் ரட்சிப்பை வச்சிருக்கலாமே. அவர் சொன்னாரு யாருக்கு தெரியும், ஆனா ஆண்டவருக்கு தெரியும். அதனாலதான் ஆண்டவர் எஸ்தரை அரண்மனையில வைத்திருக்கிறார். இதை பார்த்து கொண்ட எஸ்தரே, ஆண்டவர் யாருக்கு தெரியும்? ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த பதவிகள், ஐஸ்வர்யங்கள், பணங்கள், சொத்து யாரோ ஒருத்தரை மீட்டெடுப்பதற்காக, யாரோ ஒருத்தருக்கு உதவி செய்வதற்காக, ஜஸ்ட் அட்லீஸ்ட் ஒரு பேக் ரைஸ் வாங்கி தரதுக்கு, ஏதோ ஒண்ணு அவங்க தேவையை சந்திக்கும்படியாக ஆண்டவர் உனக்கு உங்க கையில நன்மையை, ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கலாம். Who knows? யாருக்கு தெரியும்? உங்க கையிலே வச்சுக்காதீங்க. யாருக்காவது ஒருத்தருக்கு உதவி செய்யுங்க. திக்கற்ற பிள்ளைகள், அனாதைகள், விதவைகள், ஏழை மக்கள், தனித்திருக்கிறவர்கள், சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருக்கிறவர்கள். இன்னைக்கு ஒரு சகோதரன் போட்டிருந்தார், ஒரு ஏழை பிச்சைக்காரன் ரோட்டோரமாய் உட்கார்ந்து இலைகளை எடுத்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறான். குப்பை தொட்டியில அழுகி போன காய்கறிகளை எடுத்து, அது துர்நாற்றம் அடிக்கிறது, பசி கொடுமை, அதை எடுத்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறான். யாருக்கு தெரியும்? ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த நன்மைகள் மற்றவங்களுக்கு உதவி செய்யும்படியாக கொடுத்திருக்கலாமே. இன்னைக்கு யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஒரு இடத்துல உட்கார்ந்து, வீட்டுல உட்கார்ந்து அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, என் தேவையை சந்திக்க மாட்டீங்களா? என் குடும்பத்தின் தேவையை சந்திக்க மாட்டீங்களா? நாங்க நெருக்கப்படுறோமே, ஆகாரம் இல்லாம இருக்கிறோமே, பசியோடு இருக்கிறோமே, பட்னியோடு இருக்கிறோமே என்று யாரோ ஒருத்தர், somebody is crying out. யாருக்கு தெரியும்? ஆண்டவர் உங்களுக்கு இந்த கொடுத்த இந்த வியாபாரம், இந்த லாக்டவுன் நாட்கள்ல உங்களுக்கு மாத்திரம் ஏன் ஆண்டவர் வீட்ல இருந்து வேலையை கொடுத்திருக்கிறாரு? ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஏன் கொடுத்திருக்கிறாரு? ஏன் நீங்களும் வேலை இல்லாம இருக்கலாமே? ஆண்டவர் உங்களுக்கு எதுக்கு வேலையை கொடுத்தாரு? யாரோ ஒருத்தருக்கு உதவி செய்யும்படியாக, யாரோ ஒருத்தரை விசாரிக்கும்படியாக, யாரோ ஒருத்தரை ஆறுதல் சொல்லும்படியாக, யாரையாவது தேற்றும்படியாக ஆண்டவர் கொடுத்திருக்கலாமே. Who knows? யாருக்கு தெரியும்? ஆண்டவர் இந்த ராஜ மேன்மையை உனக்கு கொடுத்ததுக்கு என்ன காரணம்? இந்த யூத ஜனத்தை அழிவிலிருந்து மீட்டெடுக்க முடியாக. சுயமா யோசிக்காத எஸ்தர், சுயமா யோசிக்காத. நான் மாத்திரம் காப்பாற்றப்பட்ட, நான் நல்லா இருக்கிறேங்க, ஒரு மாசத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கி வச்சு, நிறைய பேர் சொல்றது கேட்கிறோம். எப்படி இருக்கீங்க? வேண்டிய எல்லா பொருளும் வாங்கி வச்சுட்டோங்க. ஒரு ஃப்ரிட்ஜுக்கு 2 ஃப்ரிட்ஜ் எல்லாம் அப்படியே நிரப்பி 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 மேல இருந்து கீழே ஃபுல்லா நிரப்பி வச்சுட்டேங்க. திறந்தா புதபுதன்னு எல்லாம் கீழே கொட்டிடும்ல, அவ்வளவு பொருட்கள் நிரப்பி வச்சிட்டோம். நல்லதுதான். ஆனால் எத்தனை எத்தனை ஏழை மக்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள், புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். சிலர் நினைக்கிறாங்க அவங்க தலையெழுத்துங்க. இல்ல, தலையெழுத்து இல்ல. உங்களுக்கு ஆண்டவர் எல்லாம் கொடுத்து வச்சிருக்கிறதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? இப்படிப்பட்ட ஏழை எளிய மக்களை நீங்க உங்க மனசுல நினைக்கணும். இந்த நாட்களே அவர்களுக்காய் ஜெபிக்கணும், அவர்களுக்காய் திறப்பின் வாசல் இருந்து கதறணும். யாருக்கு தெரியும்? அதுக்காக தான் ஆண்டவர் உங்களுக்கு ரட்சிப்பு கொடுத்திருக்கிறாரு. அதுக்காக தான் ஆண்டவர் உங்க தேவையை சந்தித்து வராரு. வாசிங்க. யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். அப்பொழுது எஸ்தர் மொர்தெகாய்க்கு மறுபடியும் சொல்ல சொன்னது, நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் குசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். எப்படிப்பட்ட உபவாசம்! யோனால வாசிக்கும் போது தேசம் அழிக்கப்பட போகிறது என்று அறிந்த உடனே மிருக ஜீவன்கள் கூட எதையும் ருசி பார்க்காம ஒரு உபவாசம், ரெட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்ற ஒரு உபவாசம். இங்க எப்படிப்பட்ட உபவாசத்தை பார்க்கணும் அப்படின்னா, குசியாமலும் குடியாமலும். நம்மள அநேக பேர் உபவாசம் எடுக்கிறோம். இந்த லெந்தன் டேஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்னு ஒரு உபவாசம், சிலர் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டேன்ற ஒரு உபவாசம். நல்லதுதான்.
சிலர் ஆகாரமே சாப்பிடாம, காலையில மதியானம் சாப்பிடாம உபவாசம். சிலர் 3 வேளையும் இருந்திருக்கிறாங்க. 40 நாட்கள், 21 நாட்கள். எக்ஸலன்ட். We appreciate your work. உங்களுடைய வேலையை நான் பாராட்டுகிறேன். ஆனா இங்க இருக்கிற உபவாசம் எப்படிப்பட்ட உபவாசம் தெரியுமா? சாப்பிடவும் இல்லை, குடிக்கவும் இல்லை. ஒரு தம்பிட்ட கேட்டேன், என்ன தம்பி உபவாசமா அப்படின்னு கேட்டேன். ஆமாண்ணா இன்னைக்கு காலையில உபவாசம். அப்ப ஏதாவது தண்ணி கிண்ணி குடிப்பியாப்பா அப்படின்னு கேட்டேன். காலையில ஏன் சொன்ன, ஒரு டம்ளர் டீ குடிச்சிருவேன் அப்படின்னா. ஓ வெரி குட், நல்லது, டீ குடிச்சிருவியா, வெரி குட்பா, ரொம்ப சந்தோஷம்பா அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு 45 மினிட்ஸ் 1 ஹவர் கழிச்சு, சாரி ½ an hour கழிச்சு அவர் என்ன பண்ணுவாராம், ஒரு ஃப்ரூட் ஜூஸ் குடிப்பாராம். டீ குடிப்பாராம், ஃப்ரூட் ஜூஸ் குடிப்பாராம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டேன். ஒரு 1 hour கழிச்சு நல்ல ஒரு செம்பு நிறைய மோர் குடிச்சிருவேனா அப்படின்னா. நான் சொன்னேன், இதுக்கு நீ டிஃபன் சாப்பிட்டே போயிடலாம் பாரு. டிஃபன்னா ஒரு 4 இட்லி ஒரு சட்னியோட முடிஞ்சிடும். ஆனா இவர் டீ குடிப்பாராம், மோர் குடிப்பாராம், அப்புறம் ஃப்ரூட் ஜூஸ் குடிப்பாராம். ஃப்ரூட் ஜூஸ் மொத்தமும் முடிஞ்சது, அவ்வளவுதான். நீ மத்தியானத்துக்கும் சேர்த்து சாப்பிட்ட படுபாவி. ஃப்ரூட் ஜூஸ்ல வாழைப்பழம், ஆப்பிள், எல்லா ஃப்ரூட்ஸையும் போட்டுருவாங்க. அதை நீ குடிச்சிட்டேன்னா மொத்தமும் போயிருமே. பாப்புற என்ன நீ உபவாசம் இருக்கிற? பெருமையா சொல்ற, செம்பு நிறைய மோர் குடிப்பேனா, ஏன் சொன்னேன் நல்லா டீ குடிச்சிருவேனா, அப்புறம் நல்லா ஃப்ரூட் ஜூஸ் நல்லா அப்படியே குடிச்சிட்டேன். நீ எல்லாம் எதுக்குடா உபவாசம் இருக்கிறேன்னு கேட்டேன். உண்மையாவே இப்படிப்பட்ட உபவாசம் தேவையாங்க? அது அல்ல. அவங்க புசியாமலும் குடியாமலும் ட்ரை பண்ணிருக்கீங்களா? புசியாமல் குடியாமல், ஐயோ ரொம்ப கஷ்டங்க. புசிக்காம வேணா இருக்கலாங்க, குடிக்காம இருக்க முடியாது. ஆனா உங்களை நான் கம்பல் பண்ணல. வேதத்துல நடந்த அந்த சம்பவங்களை நான் உங்களுக்கு சொல்லி வருகிறேன். அவர்கள் புசியாமல் குடியாமல் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமார் உபவாசம் பண்ணுவோம். நாங்களும் உபவாசம் பண்றோம். சட்டத்தை மீறி ராஜாவின் இடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொன்னார். செத்தாலும் சாகிறேன். கவனிக்கிறீங்களா? நான் செத்தாலும் சாகிறேன். ஆனா இந்த யூத ஜனத்துக்கு ஒரு ரட்சிப்பு உண்டாகும். நீங்க யாருக்கா அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் இருக்கா? நான் செத்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, எங்க தேசம் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும், என் தேசம் பிழைக்க வேண்டும், எங்கள் தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் நிறைந்த எஸ்தர்கள் இந்த நாட்களிலே எழும்புவார்களாக என்னோடு பார்க்கிற தேவ பிள்ளைகள் ஒரு ஆமீன் சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அப்படிப்பட்ட எஸ்தர்கள் எழும்புவார்களாக. அப்படிப்பட்ட மொர்தேகாய்கள், மோட்டிவேட் பண்ற மொர்தேகாய்கள் எழும்புவார்களாக. யாருக்கு தெரியும், உனக்கு இந்த ராஜ மேன்மையை கர்த்தர் கொடுத்திருக்கிறாருமா, அத சும்மா அப்படியே ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் நினைக்காத. ஆண்டவர் உங்களுக்கு சுகபோகமான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறாரு. நல்லது, ரொம்ப நல்லது. யாருக்கு தெரியும்? எஸ்தரே எழும்பு, எஸ்தர்களை எழும்புங்கள். யாருக்கு தெரியும்? நீ நாட்களில் ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபத்தில் தரித்திருந்து அநேகருடைய ரட்சிப்புக்காக திறப்பின் வாசலில் நின்று ஜெபிக்கும்படியாய் கர்த்தர் உங்களை வைத்திருக்கலாம். அன்னைக்கு எஸ்தர் எழும்பலனா யூத மக்கள் அழிந்திருக்கலாம். அன்னைக்கு எஸ்தர் எழும்பலனா எஸ்தருக்கு பதிலாக வேற யாரோ ஒருத்தர் கர்த்தர் எழுப்பி இருக்கலாம். ஆனால் எஸ்தருடைய பெயர் இந்த இந்த வேதாகம பரிசுத்த வேதாகம புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்காது. இன்னைக்கு நம்ம பேச மாட்டோம். Why? Because she rose up for the people of Jews. யூத மக்களுக்காக அவள் வைராக்கியமாய் எழும்பினாள். ராஜாவிடத்தில் பேசினாள், ஜெபத்திலே தரித்திருந்தாள். எல்லாரும் உபவாசம் பண்ணாங்க. கர்த்தர் அவருடைய விண்ணப்பத்தை கேட்டு அவர்களுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுத்தார், ஜீவனை கொடுத்தார். அந்த யூத சந்ததியிலிருந்தா இயேசு அவதரித்தார். அந்த யூத சந்ததியிலிருந்தா இயேசு அவதரித்தார். எனக்கு அன்பான தேவ ஜனமே,
யாருக்கு தெரியும்? ஒரு யோனா எழும்பினான்னா நினிவே ரட்சிக்கப்படலாம். ஒரு எஸ்தர் எழுப்பினால் யூத ஜனம் ரட்சிக்கப்படலாம். எஸ்தர் ஆகிய நீங்க எழுப்பினீங்கன்னா நம்ம இந்திய தேசம் ரட்சிக்கப்படலாம். ஒரு சகோதரன் ஒரு சகோதரி எழுப்பினா போதும், நம்ம தேசத்துக்கு பெரிய ரட்சிப்பு உண்டாகும். அவர்கள் ரெட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்து குசியாமலும் குடியாமலும் அன்றைய சமூகத்துல அழுது புலம்புனாங்க. ஆண்டவர் பெரிய ரட்சிப்பை கொடுத்தாரு. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம காத்திருப்போம், ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். உரத்த சத்தமாய் அவர்கள் ஜெபித்தார்கள். நினிவேயின் பட்டணத்தார் உரத்த with loud voice they pray to God. If you want to pray, lift up your voice and pray. People who are watching, just lift up your voice. இன்னைக்கு பேச சொன்னா நல்லா சத்தமா பேசுவாங்க. ஜெபிங்கன்னு சொன்னா சத்தமே இருக்காது. ஆவியில பலன் இல்ல, மாம்சத்துல பலன் இருக்கு. உரத்த சத்தமாய் நினிவேயின் பட்டணத்தாருக்கு யார் ஆராதிக்க சொல்லி கொடுத்தாங்க? தங்களுடைய ஜீவனுக்காக உரத்த சத்தமாய் ஜெபித்தாங்க. Pray with a loud voice to the Lord. அவர் உங்களுக்கு செவிசாய்க்க வல்லவராய் இருக்கிறார். எனக்கு அன்பான தேவஜனமே, இன்றைக்கு இருக்கிற இடத்துல அப்படியே நீங்கள் கண்களை மூடுங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஒரு யோனா எழுப்பினான், நினிவேயின் பட்டணம் ரட்சிக்கப்பட்டது. ஒரு எஸ்தர் எழுப்பினாங்க, யூத ஜனத்துக்கே ரட்சிப்பு உண்டாச்சு. யாருக்கு தெரியும்? ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிற பட்டணம், ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிற தேசம், ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிற கிராமம், ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிற சிட்டி உங்க ஜெபத்துக்காக இன்னும் காத்துக்கிட்டு இருக்குது. உங்க உதவிக்காக இன்னும் காத்துக்கிட்டு இருக்குது. உங்களுடைய அர்ப்பணிப்புக்காக காத்து கொண்டிருக்கிறது. உங்கள் முழங்கால்கள் முடங்கட்டும். உரத்த சத்தமாய் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணு. With loud voice, lift your voice and praise him. Exalt his name. தேவ ஜனத்துக்காக அழுது புலம்புங்கள். நம்முடைய தேசத்தின் மக்களுக்காக அழுது புலம்புங்கள். யாருக்கு தெரியும்? ஒருவேளை உங்கள் ஜெபத்தை கேட்டு கூட கர்த்தர் நம்ம தேசத்துக்கு, நம்ம பட்டணத்துக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை தரலாம். கொரோனாவின் மூலமாய் ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டாயிரலாம். அட்லீஸ்ட் ஒரு விடுதலை உண்டாகலாம். நாம் ஜெபிக்கலாம். ஒருவரும் சேரக்கூடாத வழியில் வாசம் பண்ணுகிற எங்க நல்ல தகப்பனே, யோனாவின் மூலமாய் கர்த்தர் ஒரு பெரிய ரட்சிப்பை தேசத்துக்கு ஏற்படுத்தினீரே. எஸ்தர் மூலமாய் கர்த்தர் ஆண்டவரே யூத ஜனத்துக்கு ஒரு ரட்சிப்பை ஏற்படுத்தினீங்களே. அன்பான தெய்வமே, இந்த வேளையில எங்கள் மூலமாய் எங்கள் தேசத்துக்கு, எங்கள் பட்டணங்களுக்கு, எங்கள் கிராமங்களுக்கு, எங்கள் பகுதியில் வாழுகிற மக்களுக்கு, எங்கள் தெருக்களுக்கு ஒரு ரட்சிப்பு ஏற்படட்டும்பா. இன்னைக்கு எத்தனையோ காரியங்களை நாங்க கேள்விப்படுறோம். எங்க தெருக்கள்ல என்னென்ன சூழ்நிலைகள்லாம் ஏற்படுதுன்னு. தெருக்கள்ல எத்தனையோ மரணங்கள் ஏற்படுதுப்பா. நீங்க மனம் இறங்கி எங்களை ஜெப வீராங்கனைகளாய் மாற்றி நாங்கள் திறப்பில நின்று ஜெபிக்கத்தக்கதான ஜெப ஆவியினாலே எங்களை நிரப்புங்க. With the spirit of prayer, anoint us, Lord. எங்களை அபிஷேகிங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவள் வீடுகள் ஆசீர்வதிக்கப்படட்டும், குறைவுகள் மாறட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும், கலக்கங்கள் மாறட்டும், வேதனைகள் போராட்டமான வாழ்க்கை மாறுவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். இன்று கண்ட எகிப்தை இனி காண மாட்டாய் என்று சொல்கிறேன். ஒவ்வொருவர் மேலும் ஜெப ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி, வேண்டுதலின் ஆவி கர்த்தர் ஊற்றி நிரப்புவீராக என்று நான் ஜெபிக்கிறேன். வல்ல கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே.